நம்ம வீட்டுக்கிட்டே சூப்பராக சுதும்பு மீன் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா புது மீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இது என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கலாம், இல்லைன்னா ரசம் ஏதாவது வைக்கலாம், குழம்பு கூட கொஞ்சம் வைக்கலாம். சரி பார்ப்போம் என்ன செய்கிறதுன்னு ஐடியா வரல. சூப்பராக இருக்குது சுதும்பு மீன். ஓகே பார்க்கலாம். சுதும்பு மீன் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இந்த மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தாளித்து விட்டுடலாம். இன்றைக்கி சுதும்பு மீன் குழம்பு. பச்சை மிளகா 2 போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதே மாதிரி மீன் குழம்பு தான், மீன் மட்டும்தான் வேறு, சுதும்பு மீன். கொஞ்சம் உப்பு போட்டு இன்றைக்கும் பாட்டு போட்டு விட்டேன், கேட்குதா? பூவே செம்பூவே உன் மாசம் வரும், அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. மிஸ் யூ ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவோட வாய்ஸில் தான் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா பாட்டுமே. அவங்க ஞாபகமாகவே இருந்தது இன்றைக்கி. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இந்த பக்கம் ரசம் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக ரசம் கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருந்தது. மாங்காயை போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சாச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். சுதும்பு மீன் கொஞ்சம் பொடி மீனாக இருக்குல்ல, அதனால் நல்லா கொதிக்கும்போது போட்டுட்டு ஒரு கொதி தான் கொதித்து வரணும். ஆனால் நல்லா ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு அமர்த்திட்டா போதும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா தனித்தனியாக முள் தனியாக மீன் தனியாக கலண்டுரும். அதனால் நல்லா ஒரு கொதிக்கும்போது போட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். மீன் உடையாமல் சூப்பராக இருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீனாக வச்சு சூப்பராக மீன் வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுத்து சாப்பிடும்போது. இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், சூடாக இருக்குது சாதம், சூப்பரான சுதும்பு மீன் குழம்பு, சுதும்பு மீன் வறுவல், மிளகு தக்காளி நிறையா போட்டு ரசம் வச்சாச்சு. இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. மத்தியானத்துக்கு சுட சுட சாதம் போட்டு சுதும்பு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சுதும்பு மீன் வறுத்துருந்தேன், ரசம் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கம்மி பட்ஜெட்டில் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. விலையும் கம்மி தான் இந்த மீன். அதனால் மெயினாக புதுசாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும்போது குட்டியாக இருக்கேன்னு சொல்லி வாங்கி சாப்பிடாமல் இருக்காமல் குட்டி மீன்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். பெரிய மீனை விட சின்ன மீனில் தான் சத்து அதிகமாக இருக்குது. நான் இந்த மீன் நல்லா விரும்பி இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன் மத்தியானம். சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த மீனை நம்ம 1 2 வச்சு சாப்பிட்டா பத்தாது, அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் கரண்டி நிறைய மீனை இப்படி அள்ளி வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா குட்டியாக தானே இருக்குது, அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல் இருக்கும். ரசமும் சூப்பராக இருந்துச்சு. 2வது ரசம் ஊற்றி மீன் வறுவல் வச்சு சாப்பிட்ருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த மாங்காய் சொல்ல மறந்துட்டேனே, இந்த மாங்காய் இல்லாமல் எப்படி மாங்காய் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த புளிப்பு மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் இன்னைக்கு? நம்ம வீட்டில் இதான் லன்ச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.